உங்க உழைப்புக்கு ஒரு அர்த்தத்த கொடுங்க. எந்த ஒரு விஷயத்திலோ அது எவ்வளவு சின்ன விஷயமானாலும் சரி, பெரிய விஷயமானாலும் சரி, நாம அதுல இறங்குறதுக்கு முன்பே நம்ம எல்லா விதத்திலயும் நாம தயார் செய்து கொள்ள வேண்டும். இயற்கையிலேயே பார்த்தோம்னா, ஒரு குழந்தை பிறப்பதற்கு கூட ஒரு தாய் 10 மாதம் காத்திருக்க வேண்டி இருக்கு. ஒரு குழந்தை பிறப்பு என்பது ஒரு புது உறவின் வரவு. அந்த புது உறவ வரவேற்க ஒரு தாய்க்கு மனதளவுல 10 மாத காலம் அவகாசம் இயற்கையே தருது. அந்த 10 மாசத்துல ஒரு தாய் தன் குழந்தையோட வரவ குறித்து மனதளவுல தயாராகி விடுறா. எதற்காக இந்த உதாரணம்னு கேட்டா, எந்த ஒரு செயலையும் நான் செய்யறதுக்கு முன்னால மனதளவுல நாம முழு அளவுல தயாரா இருக்கணும். அப்போதான் நாம் செய்யும் வேலையில் தவறு இருக்காது. இதைத்தான் மோட்டிவேஷன் என்கிறார்கள். அதாவது நீ என்ன செயலை செய்ய விரும்புகிறாயோ அதே நோக்கமாகவும், சிந்தனையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இவ்வர்த்தம் நமக்கு தெளிவா கூறுது. ஒரு மிக சராசரியான வேலையை செய்வதனால் கூட இந்த செயல் நோக்கு திறன் நமக்கு தேவை. எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நமக்கு சொந்தமாக ஒரு ஈடுபாடு இல்லாவிட்டால் அதில் வெற்றி இருக்காது என்பது உண்மை. பிரபல நடிகர் ஒருவரோட தாயார் அவர்கிட்ட சொல்வாராம், எந்த வேலை வேண்டுமானாலும் செய், வேலையில உயர்வு தாழ்வுங்கிறது கிடையாது. ஆனா நீ செய்யும் எந்த வேலையா இருந்தாலும், ஏன் கழிப்பறைய கழுவும் வேலையா இருந்தாலும் அதுல நீதான் மிக சிறந்தவனா இருக்க வேண்டும் அப்படின்னு. எல்லோருக்கும் குறிப்பாக வாழ்க்கையில முதல் கட்டத்துல அடியெடுத்து வைக்கும் இளைஞர்கள் மனதுல இந்த வேகம், ஜுவாலை இருக்கணும். நான் செய்யறது எந்த வேலை என்பது எனக்கு பிரச்சனை இல்ல. அந்த வேலையில நானே மிகச்சிறந்தவன் என்று பெயர் வாங்க வேண்டும் என்ற தாகம் இருந்தால் அவனுடைய வெற்றி உறுதியாகிவிடும். ஏதோ வாழ்வதற்கு பணம் தேவை, அந்த பணத்தை சம்பாதிக்க இந்த வேலை தேவை என்ற மனப்போக்கு இளைஞர்கள் மனதுல எந்த காலத்திலும் இருக்கவே கூடாது. அந்த எண்ணம் அவர்களுடைய வளர்ச்சியை முழுதா கெடுத்துடும். சாதாரணமா ஏதோ வேலை கிடைச்சது, அங்க போய் சேர்ந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தங்கள மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அந்த காலம். ஆனா, இன்றைக்கு இன்டர்நெட் உலகுல எல்லாமே ஜெட் வேகத்துல போய்க்கிட்டு இருக்கும்போது, நீங்க வேலையில சேர்ந்த முதல் நாளே உங்க திறமைய நீங்க காண்பிச்சாக வேண்டும். நீங்கள் பணிக்கு செல்லும் முன்பே அத்துறையின் அனைத்து விஷயங்களுக்கும் உங்கள தயார்படுத்திக்கிட்டா, உங்கள வெல்ல யாராலும் முடியாது.